வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் வாரந்தோறும் வால்மீகி ராமாயணத்தை திரு சோ அவர்களின் ஆய்வு கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே இன்று 25வது பகுதியாக கைகேயி கேட்ட வரங்கள். முதல்ல ஒரு குறிப்பு. சூரிய சந்திரர்கள், திசைகள், கந்தர்வர்கள் என்று வானோரை எல்லாம் சாட்சியாக வைத்து கைகேயி பரதனுக்கு பட்டாபிஷேகம், ராமருக்கு 14 வருட வனவாசம் என்ற வரங்களை தசரதிடம் கேட்பது. அதுதான் இந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகிறது. அத்தியாயத்தை துவங்குகிறார். தசரத மன்னன் வாக்குறுதி கொடுத்து விட்டதால் திருப்தி அடைந்த கைகேயி நியாயமற்றதும் தீமையுடையதுமான பேச்சை எப்படி வெளியிடுவது என்று தன் மனதிலேயே யோசித்து ஒரு தீர்மானத்திற்கு வந்தவளாக பேசத் தொடங்கினார். மன்னரே, சபதம் செய்து எனக்கு நீங்கள் அளித்திருக்கும் வாக்குறுதியை இந்திரனை தலைவனாக கொண்ட 33 தேவர்களும் கேட்கட்டும். சந்திரனும் சூரியனும் ஆகாயமும் கிரகங்களும் இரவும் பகலும் திசைகளும் சொர்க்கலோகமும் கந்தர்வர்களும் இராட்சசர்களும் இந்த பூமியில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கேட்பார்களாக. வீடுகளில் திரிகின்ற பூதங்கள், கிரக தேவதைகள் மற்றுமுள்ள பூதங்கள் ஆகியவையெல்லாம் நீர் செய்த சபதத்தை கேட்கட்டும். தேவதைகளே, சொன்ன சொல் தவறாதவர் என்று பெயரெடுத்துள்ளவரும் பெரும் புகழ் படைத்தவருமான இந்த தசரத மன்னர் இப்போது எனக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதை எல்லோரும் கேட்பீர்களாக. இப்படி தசரத மன்னரை நன்றாக கட்டுப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லிவிட்டு கைகேயி மேலும் பேசினார். அரசே, முன்பு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நேரிட்ட போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை இப்போது நினைத்து பார்ப்பீராக. அந்த யுத்தத்தில் ஒரு கட்டத்தில் உங்கள் உயிருக்கே ஆபத்து நேரிட்டது. அந்த நேரத்தில் நீங்கள் என்னால் காப்பாற்றப்பட்டீர்கள். கண்ணிமைகளை கூட கொட்டாமல் உங்களை பாதுகாத்தமைக்காக எனக்கு 2 வரங்களையும் நீங்கள் தந்தீர்கள். வார்த்தை தவறாதவரே, அந்த 2 வரங்களை பிறகு பெற்றுக்கொள்வதாக அன்று நான் சொன்னேன். அவற்றை அடைய இப்போது விரும்புகிறேன். அன்று அளித்த வாக்குறுதியை மீறி இப்போது நான் வெளியிட இருக்கிற என் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றாமல் போனால் உங்களால் அவமதிக்கப்பட்டவளாகிய நான் இந்த இடத்திலேயே உயிரை விடுவேன் என்பது நிச்சயம். ஒரு வேடன் பொய்யான குரலில் ஏற்படுத்துகின்ற சப்தத்தை கேட்டு மயங்கி அவனுடைய வலையில் விழுகிற மான் போல தசரதர் தன் வசம் இழந்தவராக கைகேயி விரித்த வலையில் விழுந்தார். கைகேயி தொடர்ந்தார். நான் விரும்புகிற அந்த 2 வரங்களை இதோ கூறுகிறேன். கவனமாக செவி கொடுத்து கேளுங்கள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக முறைப்படி தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை கொண்டே என் மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட வேண்டும். அரசே, தேவாசுர யுத்தத்தில் நீர் அளித்த 2வது வரத்தையும் இப்போது கேட்கிறேன். மர உரி அணிந்து சடைமுடி கொண்டு 14 வருட காலம் ராமன் காட்டிலே வசிக்க வேண்டும். மன்னரே, மறக்க வேண்டாம். முன்பு நீர் அளித்த வரங்களைத்தான் இப்போது நான் கேட்கிறேன். இன்றைய தினமே ராமன் காட்டுக்கு புறப்பட்டு போவதை என் கண்களால் நான் பார்க்க வேண்டும். பரதன் இளவரச பட்டம் ஏற்பதற்கு இருந்த இடையூறு நீங்கிவிட்டது என்பதை நான் அறிய வேண்டும். அரசே, வார்த்தை தவற வேண்டாம். நீங்கள் பிறந்த குலத்தின் பெருமையை காப்பாற்ற மறக்க வேண்டாம். நல்லொழுக்கத்தை கைவிட வேண்டாம். சொன்ன சொல் தவறாமை என்பது மனிதர்களுக்கு மேலான பதவியை தருவது என்று மகரிஷிகள் சொல்லி இருக்கிறார்கள். அதையும் மறக்க வேண்டாம். வார்த்தையை காப்பாற்றுங்கள். இங்கே ஒரு குறிப்பு கொடுக்கிறார். பரதன் நாடாள வேண்டும் என்றும் ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்றும் 2 வரங்களை கைகேயி கேட்டுவிட்ட இந்த கட்டத்தில் பட்டாபிஷேக சிக்கல் என்ற விஷயத்தை பற்றி சில விவரங்களை பார்ப்போம். ராமாயணம் பற்றிய விரிவுரைகள் சிலவற்றில் கைகேயின் செயலை நியாயப்படுத்துகிற ஒரு முயற்சி காணப்படுகிறது. ராமனுக்கு நிகராக பரதனுக்கு இளவரச பட்டத்திற்கு உரிமை இருந்தது என்றும் தசரதரே கூட கைகேயி மணந்து கொண்ட போது அவளுக்கு பிறக்கும் பிள்ளையே இளவரச பட்டம் ஏற்பான் என்று வாக்களித்திருந்ததாகவும் இம்மாதிரி விமர்சகர்கள் கூறுகிறார்கள். வால்மீகி ராமாயணத்தில் இப்படிப்பட்ட கருத்துக்கு ஆதாரம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ராமருக்கு முடிசூட்ட வேண்டும் என்ற எண்ணம் தசரதற்கு ஏற்பட்டதற்கு காரணம் அவருக்கு உண்டாகியிருந்த மனக்கவலை. கெட்ட சகுனங்களை பார்த்தார், கெட்ட கனவுகள் கண்டார். அவருடைய அனுபவமும் சாத்திர அறிவும் நாட்டுக்கு கேடு நிகழப்போகிறது என்று அவருக்கு உணர்த்தின. தனக்கு மரணம் கூட நேரிடலாம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவர் பயந்த மாதிரியே பிறகு அவருக்கு மரணம் சம்பவித்தது என்பதையும் பார்க்கிறோம். இக்காரணங்களினால் ஏற்கனவே வயது முற்றியிருந்த அவர்
ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்வது என்ற முடிவுக்கு வந்தார். அப்படி வந்தபோது கூட தன்னிச்சையாக அந்த முடிவை அவர் எடுத்து விடவில்லை. சபையை கூட்டி பல மன்னர்களின் கருத்தையும் அறிந்து பெரியவர்களின் கருத்தையும் கேட்டு அதற்கேற்பவே இந்த முடிவை அவர் எடுத்தார். ஆகையால் இதில் ஒன்றும் சதி இல்லை. பரதன் ஊரில் இல்லாத போதே பட்டாபிஷேகத்தை நடத்திவிட அவர் முடிவு செய்தது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு தசரதரே காரணம் கூறியிருக்கிறார். பட்டாபிஷேகத்திற்கு மிகவும் நல்ல தருணம் அடுத்த நாளே அமைந்துவிட்ட நிலையில் உடனடியாக வந்து சேர முடியாத தொலைவில் பரதன் இருந்ததால் அவன் வராமலேயே பட்டாபிஷேகத்தை நடத்திவிட தசரதர் முனைந்தார் என்ற விளக்கம் வால்மீகியினாலேயே கூறப்பட்டிருக்கிறது. ராமருக்கு முடிசூட்டுவது என்று முன்பே தீர்மானித்து அதற்காகவே பரதனை அயோத்தியை விட்டு தசரதர் அனுப்பிவிட்டார் என்ற வாதமும் தவறானது. ஏனென்றால் பரதனை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு கேட்டவர் பரதனின் மாமனாகி யுதாஜித். அந்த வேண்டுகோளை ஏற்றுத்தான் தசரதர் பரதனை அனுப்பி வைத்தார். அது மட்டுமல்ல, கைகேயின் மனதை மாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட கூனி உன் மகனை நீதானே அனுப்பி வைத்தாய் என்று கூறுகிறார். அதாவது கைகேயின் சகோதரனால் கேட்கப்பட்டு கைகேயின் இஷ்டத்துடன் பரதன் கேகய நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டானே தவிர தசரதரே முன்னின்று செய்த காரியமல்ல அது. பட்டாபிஷேகம் நடத்த தீர்மானம் செய்யப்பட்ட விவரம் கைகேயிக்கு உடனடியாக தெரிவிக்கப்படாது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது. இதில் ஒன்றும் உள்நோக்கம் கிடையாது என்று ராமாயண நிகழ்ச்சிகளிலிருந்து புரிய வருகிறது. கௌசல்யைக்கும் தசரதர் சொல்லி அனுப்பவில்லை. ராமனின் தாயாகிய அவளுக்கு ராமனின் நண்பர்கள் சபையிலிருந்து விரைந்தோடி சென்று இந்த தகவலை சொல்கிறார்கள். சுமத்திரைக்கும் இது விசேஷமான சொல்லி அனுப்பப்பட செய்தி அல்ல. செய்தியை கேள்வியுற்று கௌசல்யை காண அவள் ஓடி வந்தாள் என்றுதான் ராமாயணம் கூறுகிறது. ஆகையால் சபையில் இருந்த பலர் தங்கள் பேச்சுக்கள் மூலம் செய்தியை பரப்ப அது சுமித்திரையாலும் கேட்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். கைகேயை பொறுத்தவரை நகரே விழாக்குளம் பூண்டிருப்பதைக் கண்டு என்ன விஷயம் என்பதை விசாரித்து உணர்ந்த மந்தரை சொல்லித்தான் அவளுக்கு விவரம் புரிகிறது. கௌசல்யைக்கோ சுமித்திரைக்கோ இந்த செய்தியை தெரிவிக்காத தசரதர் தானே நேரில் சென்று கைகேயிடம் செய்தியை கூறுகிறார். உன்னிடம் இந்த செய்தியை கூறுவதற்காகவே நான் இங்கு வந்தேன் என்று அவரே சொல்கிறார். ஆகையால் 3 மனைவிகளில் தன் மனதிற்கு மிகவும் இனியவளான கைகேயிடம் இந்த நல்ல செய்தியை தானே தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தசரதர் காத்திருந்தாரே தவிர செய்தியை அவளுக்கு தெரிவிப்பதை தாமதப்படுத்த வேண்டும் என்று அவர் கருதவில்லை. இவையெல்லாம் போக ராமர் வாயிலாக பின்னர் வருகிற ஒரு தகவல் கைகேயிக்கு ஆதரவாக செய்யப்படும் விமர்சனங்களுக்கு ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கிறது. அதையும் பார்ப்போம். பரதன் அயோத்திக்கு திரும்பி வந்து நடந்த நிகழ்ச்சிகளை அறிந்து பெரிதும் கோபமுற்று கைகேயியை ஏசுகிறான். அதன் பின்னர் காட்டுக்கு சென்று ராமரை பார்த்து மீண்டும் அயோத்திக்கு வந்து ஆட்சி பீடத்தை ஏற்குமாறு மன்றாடுகிறான். அப்போது ராமர் பலவித வாதங்களை கூறி தான் 14 வருடங்கள் காட்டிலேயே கழிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். அப்போது அவர் கூறுகிற வாதங்களில் ஒன்று, பரதா, உன் தாயான கைகேயிக்கு பிறக்கும் மகனே தனக்கு பின் நாடாள்வான் என்று நமது தந்தையான தசரத மன்னர் கைகேயின் கல்யாணத்தின் போதே வாக்களித்திருந்தார் என்று கூறுகிறார். ராமரின் இந்த பேச்சை சுட்டிக்காட்டி கைகேயிக்கு ஆதரவாக விமர்சனம் செய்பவர்கள் கைகேயின் கல்யாணத்தின் போதே பரதனுக்கு நாடாளும் உரிமை என்று தசரதர் வாக்களித்திருந்தார், ஆகையால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு கைகேயை கேட்டதில் தவறில்லை என்று வாதாடுகிறார்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கின்றன. கைகேயின் கல்யாணம் நடந்த பொழுது உடன் இருந்த மந்தரை கேகய மன்னனால் கைகேயிக்கு உதவியாக இருப்பதற்காக அயோத்திக்கு அனுப்பப்படுகிறார். ஆக கைகேயை பற்றி எல்லா விஷயங்களையும் அறிந்தவள் மந்தரை. தேவாசுர யுத்தத்தின் போது தசரதர் கைகேயிக்கு அளித்த வரங்கள் கூட அவளுக்கு தெரிந்திருக்கிறது. அப்படி இருக்க கைகேயின் கல்யாணத்தின் போது தசரத மன்னர் அவளுக்கு வாக்களித்திருந்தால் அது மந்தரைக்கு தெரியாமல் போயிருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் கைகேயை தூண்டிவிடுகிற கூனி அந்த கல்யாண வாக்குறுதியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கைகேயின் தூண்டுதலுக்கு இணங்கி தசரதர் மன்னரிடம் தன் மகனுக்கு பட்டாபிஷேகம் என்று கூறுகிற கைகேயும் கல்யாண வாக்குறுதி பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவளுடைய திருமணத்தின் போது அவளுக்கு தசரத மன்னர் வாக்களித்திருந்தால் அவள் தேவாசுர யுத்தத்தின் போது தரப்பட்ட 2 வரங்களை கேட்பதற்கு முன்பாகவே கல்யாண வாக்குறுதியை தசரதருக்கு நினைவூட்டி இருக்கலாம். ஆனால் அவள் அவ்வாறு செய்யவில்லை. இதிலிருந்தே அப்படி ஒரு வாக்குறுதியும் கிடையாது என்பது தெளிவாகிறது. வசிஷ்டரும் சுமந்திரரும் தசரதரின் குடும்பம் பற்றிய எல்லா விவரங்களையும் அறிந்தவர்கள்.
ஆனால் அவர்களும் தசரத மன்னர் இப்படி ஒரு வாக்குறுதியை கைகேயிக்கு அவள் கல்யாணத்தின் போது அளித்திருந்தார் என்று ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. கவிஞரின் வாக்காக வால்மீகியும் இது பற்றி எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கைகேயின் திருமணத்தின் பொழுது அப்படி ஒரு வாக்குறுதி அவளுக்கு தசரதரால் அளிக்கப்படவில்லை என்பதுதான் உறுதியாகிறது. அப்படியானால் அந்த திருமண வாக்குறுதி ஒன்று இருந்தது என்று ராமர் பரதனிடம் சொல்வானேன் என்று கேள்வி எழலாம். அதற்கு காரணம் இருக்கிறது. பரதன் நாடாள வேண்டும் என்றும் தான் காட்டுக்கு போக வேண்டும் என்றும் கைகேயி கேட்ட வரங்களை தசரதர் கொடுத்து விட்டதால் அவருடைய வார்த்தை பொய்யாகிவிடக்கூடாது என்பதில் ராமர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். ஆகையினால் தான் அயோத்தியை விட்டு புறப்படும் பொழுது தேரை நிறுத்துமாறு தசரதர் சுமந்திரரிடம் சொல்ல ராமர் சுமந்திரரிடம் தசரதர் கூறியது ஒரு புறம் இருக்கட்டும், அதை கவனிக்காமல் மேலே தேரை ஓட்டி கொண்டு போங்கள், பிறகு தசரத மன்னர் கேட்டால் அவருக்கு நீங்கள் பதில் சொல்லிக் கொள்ளலாம் என்ற வகையில் பேசுகிறார். அதே காரணத்தினால்தான் தன்னை பின்தொடர்ந்து காட்டிற்கு வந்துவிட்ட அயோத்தி மக்களை திசை திருப்பிற்க வகையில் ஒரு தந்திரத்தையும் ராமர் கையாள்கிறார். தசரத மன்னரின் வாக்கு பொய்யாகிவிடக்கூடாது என்பதற்காக ராமர் கையாண்ட உபாயங்கள் இவை. அதே மாதிரி ஒரு உபாயத்தை தான் பரதனிடமும் அவர் கையாண்டிருக்க வேண்டும். அதனால்தான் வேறு யாருமே சொல்லாத ஒரு விவரத்தை, வால்மீகி முனிவரும் சுட்டிக்காட்டாத ஒரு விஷயத்தை பரதனிடம் ராமர் சொல்கிறார். அது பரதனே திரும்பவும் அயோத்திக்கு சென்று ஆட்சி பொறுப்பை ஏற்குமாறு செய்ய அவர் கையாண்ட ஒரு உபாயமே தவிர வரலாற்று நிகழ்ச்சி அல்ல. கைகேயின் திருமணத்தின் போது தசரதர் கொடுத்த ஒரு வாக்குறுதி அவளுக்கே கூட தெரியாது. ஆனால் ராமருக்கு தெரியும் என்று கருதுவது கொஞ்சமும் சரியாக இருக்காது. வேறு எப்போதும் கைகேயி இந்த திருமண வாக்குறுதியை யாருக்கும் நினைவுறுத்தவில்லை என்றாலும் கூட பரதன் அவளை சாடும் பொழுது, மகனே, ஏற்கனவே தசரத மன்னரின் கல்யாணத்தின் போது அளித்திருந்த வாக்குறுதியைத்தான் நான் நினைவுபடுத்தினேன் என்று கூறியிருக்கலாம். அதை கூட அவள் செய்யவில்லை என்னும்போது அப்படி ஒரு வாக்குறுதி இருக்கவே இல்லை என்பதுதான் ஊர்ஜிதமாகிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கைகேயி மீது தவறில்லை என்று சொல்வது வால்மீகி ராமாயண விவரங்களுக்கு விரோதமான ஒரு கருத்தாகத்தான் எனக்கு படுகிறது. செல்வத்தில் ஆசை உடையவள், ராஜ்ய உரிமையில் ஆசை உடையவள் என்றெல்லாம் வால்மீகினாலேயே கைகேயி வர்ணிக்கப்படுகிறார். கௌசல்யை கைகேயி அவமரியாதையாக நடத்தினாள் என்பது கூனியின் வார்த்தைகள் மூலமாகவே வெளியாகின்றன. 3 மனைவியரில் தசரதருக்கு மிகவும் இனிமையானவள் என்ற இருமாப்பு கைகேயிக்கு உண்டு என்பது கூட கூனியின் வார்த்தைகள் மூலமாகவே வெளிவருகின்றன. கைகேயின் தாயார் தொடர்பான ஒரு நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி சுமந்திரர் கைகேயின் குணாதிசயம் பற்றி கடுமையான கருத்துக்களை கூறுகிறார். கூனியினால் தூண்டப்படுவதற்கு முன்பாக ராமரது பட்டாபிஷேக செய்தியை அறிந்து நிகழ்ந்த கைகேயி கூனி செய்த உபதேசத்திற்கு பிறகு முற்றிலும் மனம் மாறி தீய நோக்கம் கொண்டு செயல்பட்டாள் என்பதும் வால்மீகி முனிவரால் குறிப்பிடப்படுகிறது. ராமர் காட்டுக்கு போக வேண்டும் என்ற யோசனையை முதலில் கூனி சொல்லவில்லை. ராமன் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்றுதான் கூனி யோசனை சொல்கிறார். கைகேயிதான் ராமன் காட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று முதலில் கூறுகிறார். சீதை மரவுரி தரித்து காட்டுக்கு போக வேண்டாம் என்ற மற்றவர்கள் மன்றாடிய போதும் கூட சற்றும் விட்டு கொடுக்காமல் கைகேயி செயல்பட்டாள். இந்த மாதிரி விவரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கைகேயி மீது தவறில்லை என்று சொல்லப்படும் விமர்சனங்கள் ஏற்க முடியாதவை என்றே நான் நினைக்கிறேன். கைகேயி என்றால் தசரதற்கு ஒரு பலவீனம். கூனியின் தூண்டுதலின் பேரில் அந்த பலவீனத்தை முற்றிலுமாக பயன்படுத்தி கொள்ள கைகேயி துணிந்தாள். இதன் விளைவு பட்டாபிஷேக சிக்கல். இதோடு இந்த குறிப்பை முடிக்கிறார். கேட்கவே முடியாத கொடூரமான வார்த்தைகளை இப்படி கைகேயி பேசியவுடன் தசரதர் மனக்கலக்கமுற்று நினைவிழந்தார் என்பதுடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் திரு சோ அவர்கள். திரு சோ அவர்களின் ஆய்வுக் கண்ணோட்டத்தில் வால்மீகி ராமாயணத்தை தொடர்ந்து கேட்டு மகிழ பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.